ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஃப்ரெஷர் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது எந்த ரோல், எந்த கம்பெனி இன்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் வந்து இன்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து Tier 1 Tier 2 காலேஜ் இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து அப்ளை பண்ணணுமா, அவங்க மட்டும்தான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதில் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம், யார் வேணால் எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அது என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கடா இத்தனை நாளாக போயிட்டீங்க, ஒரு 4 to 5 days ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பீப்புள்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிஃபோர் சண்டே, போன சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மேரத்தான் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கொஞ்ச நாளாக ஒரு 2 டேஸாக உடம்பு டயர்டாக இருந்ததுனால ஐ வில் டேக் மை பர்சனல் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டைம் வந்து ரெஸ்ட்டுக்காக ஒதுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ வரலை. ஸோ இதுக்கு மேலே ரெகுலர் அப்டேட்ஸாக கண்டிப்பாக வந்து வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த கிவ்அவே ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபார்ம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். அந்த கிவ்அவேல நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் வந்து இன்னுமே வந்து அக்செப்டன்ஸ்லாம் இருக்குது. இன்னுமே வந்து அதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் கௌதமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து Paytm அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனியில் தான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ Paytm அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படா Paytmலாம் உனக்கு ஜாப் வரது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபன்னியான ஃபேக்டாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது கம்மிங் டிசம்பர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஸோ விஜய் ஆண்டனி கான்சர்ட் நடக்க போகுது. ஸோ அதுக்கு டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன போது தான் வந்து Paytmல ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சும்மா சில்லியாக நான் தேடி பார்த்தேன். ஸோ தேடி பார்க்கும்போது வந்து இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஓகே, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்ன்ஷிப் தானே, ஸோ பெரிய வேலை தான் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தானே, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன் தானே, ஸோ இதை கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலி இவங்க என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு எந்த ரீஜனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் ரீஜனில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சவுத் எந்தெந்த ரீஜன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்டான இருக்க ரீஜன் பார்த்தீங்கன்னா, ஆப்டான இருக்க லொக்கேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் அண்ட் சென்னை வந்து சொல்லலாம். ஹைதராபாத் வந்து நமக்கு ரொம்பவே தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்பா. அவங்க ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா, Paytm Inside is looking for a higher business development interns who can help us to expand our presence in South Zone. We are looking for create interesting and creative offers for local organizers and venues across the city அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிட்டியில் இருக்க பீப்புள்ஸ்க்கான பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சவுத் ஜோனில். ஸோ அதுக்கப்புறம் த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன் வில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் பார்ட்னர்ஷிப் வித் லோக்கல் ஆர்கனைசர்ஸ் வென்யூ அண்ட் பார்ட்னர்ஸ் அசிஸ்ட் டு ரீஜனல் மேனேஜர் இன் எக்ஸ்பேண்டிங் தி டீல் க்ளோசஸ் அண்ட் அச்சீவ் கஸ்டமர் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் அவங்களோட அந்த Paytm to கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நடுவில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் அசைன்டு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், இன்ட்ராக்ட் and internal teams with a smooth flow of each event listing, marketing initiative and payment அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம் டீம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் வந்து அசைன் பண்ணிடுவாங்க. அந்த கிளைண்ட்டோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. டெய்லியும் கால் பண்ணி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஸ்மால் மீடியம் ஸ்கேல் ஆர்கனைசர்ஸ் ஆஃப் ஸ்மூத் அண்ட் ஈஸி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி அக்கௌண்டன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணுற அக்கௌண்டேஷன்ஸை நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிசால்விங் ரிப்ளைங் டு queries, மேனேஜிங் இன்கமிங் கஸ்டமர் சர்வீஸ் queries அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட queries எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு அவங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து பெஸ்ட்டான queries கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வென் யூ நீட்ஸ் கலெக்ட் ஃபீட்பேக் அண்ட் ஷேர் தெம் டு ரிலவென்ட் டீம்ஸ் அச்சீவ் கஸ்டமர் டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கஸ்டமர் டிலைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட queries என்ன, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன, அவங்களோட வென்யூ நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்காக சம்
சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஐ மீன் A to Z எல்லாத்தையும் பார்க்கல, இவங்க கொடுத்துருக்கிறதே அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு அஃபிஷியலான வெப்சைட் தான். நான் வந்து செக் பண்ணிட்டேன். நான் செக் பண்ணி சும்மா அப்ளிகேஷனும் போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து தேங்க்யூ ஃபார் அப்ளிகேஷன் ஐ மீன் ரிசீவ்ட் அவர் ஜாப் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வேல்டான ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல் ஆர் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் தெரியும் இமெயில் அட்ரஸ் தான் மெயினாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் இமெயில் அட்ரஸை மெயினாக கரெக்டான இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ சிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ சிட்டி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, ஐ மீன் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கண்டிப்பாக மஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க்டின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ரெஸ்யூம் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள கண்டிப்பாக நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ அவைலபிள் 4 months அண்ட் ஸ்டார்டிங் இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து அதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து 4 months அவைலபிளாக இருப்பீங்களா, அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ கரண்ட்லி பர்சூயிங் எனி கோர்ஸ் ஆர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம படிச்சுட்டு இருந்தால் இல்லை ஏதாவது அடிஷனலாக கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தால் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிவியூ கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தடவை ஃபைனலாக ப்ரிவியூ கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் பட்டன் இருக்கு. ஸோ நான் வந்து அகைன் ஒன்று தடவை உங்களுக்காக வந்து சப்மிட் பண்ணுறேன். யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐ மீன் இந்த இன்டர்னுக்கு ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 LP வரைக்கும் ஸ்டைஃபன் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க பேடிஎம்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.4 1.8 lakh வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பாருங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஐ மீன் ஒரு 8.5 ஒரு லிட்டரலாக வந்து ஒரு 1.6 lakhs நம்ம வச்சுப்போம். ஐ மீன் 1.6 lakhs டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாதம் ஒரு 13,000 ஸ்டைஃபன் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்த்தபிளான அமௌண்ட் தான் வந்து நான் சொல்லுவேன். ஐ மீன் இன்டர்ன்ஷிப் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்ன்ஷிப் கெட் பண்ணுற பீப்புள்ஸ், ஸோ இப்போ வேலை எதுவுமே கிடைக்காத பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து டிசம்பர் மந்த்து. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ மீன் டிசம்பர் மந்த்னா இப்போ இதுக்கு மேலே வரப்போகிற மந்த் வந்து நவம்பர் டிசம்பர் மந்த்து. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்க ஐடி பீரியட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அக்கௌண்டிங் க்ளோசிங் டைம். அதனால் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேள்விப்பட்ட பர்சனலாக. ஸோ அதனால் கிடைக்கிற ஜாப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாப்புமே விடாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க. ஸோ அப்ளை பண்ணுறது நம்மளோட கடமை. ஸோ அவங்க செலக்ட் பண்ணாத அவங்களோட கடமை. அதுக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா ஜாப்புக்கு அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும், எனக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜாபுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அந்த லிங்க் இன்னுமே தான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் போன வீடியோ இருக்கும். போன வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறது, ஐ மீன் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.